காப்பாற்ற அவன் இருக்கிறான், நடுவில் நீங்கள் யார்? இதுதான் ஈமான். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கியது. கொடுக்க அவன் தயார். இத்தனை ஆண்டுகாலம் அவன் கொடுத்துக் கொண்டு வந்தான். கேட்பதற்கும் நான் தயார், கொடுப்பவனும் கேட்பவனும் ரெடியாக இருக்கிற பொழுது நடுவில் நீர் எதற்கு என்று ஜிப்ராயிலை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு உத்தம நபி என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம். அந்த வரலாற்றை வைத்துதான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார், கேட்பதற்கு நாம் தயாராக அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருக்கிறோம். ஆனால் கேட்பதை விட்டு மறதியாளர்களாக இருக்கிறோம். பார்த்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுவார்கள், மல்லம் யஸஅலில்லா, யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே யார் கேட்கவில்லையோ, ரசூல் சொன்னார்கள், யக்லபு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார். நீங்க இந்த வாக்கியத்தை கவனிங்க. கொல்லல அப்படின்னு கோபப்பட்டா அது லாஜிக் இருக்கு. ஈமான் கொல்லலன்னு சொன்னா அதுக்கு லாஜிக் இருக்கு. நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. ஏன் கேட்கல? இல்ல எனக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருந்தா கேட்கக்கூடாதா? உலகத்தில் எல்லோரும் கேட்பதை போட்டுதான் கேட்க வேண்டுமா? கேட்பதில் மாற்று இருக்கக்கூடாதா? நபிகளார் அப்படி வாழ்ந்து காட்டலையா? ஏன் கேட்கவில்லை? எவ்வளவு என்று அல்லாஹ் சொல்கிறான். கோபப்படுகிறேன். அவன் கோபப்பட்டதால் தான் நம் பொருளாதாரம் நாசமாகி போனது. அவன் கோபப்பட்டதால் தான் நம் வாழ்வாதாரம் நாசமாகி போனது. அவன் கோபப்பட்டதால் தான் நம் ஆரோக்கியமும் கெட்டு போனது. எவ்வளவு அல்லாஹ் கோபப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் அச்சத்து கோபமாக்குறார்? இல்ல 4 பேர் கேள்வி கேட்டாங்க, அப்போ அது வாஸ்தவம் தான். கிட்ட போகக்கூடாது. சந்தோஷமா இருந்தா எல்லாரும் பேசுவாங்க, கோபமா இருந்தா யாரும் கிட்ட போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் கோபப்படுவதற்கு காரணம் பேசாது, யாரும் கேட்கல, அவன் கோபப்படுறான். எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு, ஏன் கேட்க மாட்டேங்கிறீர்கள்? கேட்பதற்கு என்ன தடை? யார் உங்களை தடுக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். பாந்தவர்களே, ரசூல் சொன்னதை போன்று எவ்வளவு ஆளை அல்லாஹ் கோபப்படுகிறான். இதா சால்த, நீ எதை கேட்டாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன நபிமொழி பஸ்ஸாலில்லா, அல்லாஹ்ட்ட கேளு. நீ எதை கேட்கறதோ அல்லாஹ்ட்ட கேளு. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இன்றைய இஸ்லாமியர்கள் துஆக்கள் என்ற பெயரில் முகத்தை தடவுகிறார்கள். சோப்பு போட்டு முகத்தை கொள்ளும்போது 3 வாட்டி தேய்ச்சி பிடிக்குமா இல்லையா? அது தடவுகிறார்கள். அதுலேயும் ரொம்ப லேட்டாக தொழிலுக்கு வருவாங்கலாம் என்ன செய்வாங்க? 30-20 செகண்ட்ல எல்லாம் முடிச்சு. 20 செகண்ட்ல நியத்து, தக்பீர், ஃபாத்திஹா, துரைஷா, அத்தையாத், தர்பு ஷரீஃப், மக்ஃபிரத், சலாம், துஆ, சாப்டர் க்ளோஸ் என்று போயிடுவார். உள்ள வரும்போது பார்த்த அஜரத் இப்படி திரும்ப செருப்பு போட்டு வெளியே 20 செகண்ட்ல எல்லாம் முடிச்சு. அல்லாட்ட என்ன கேட்டிருக்கும்? அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அவர் உடம்பு ரீதியா, வாழ்வாதார ரீதியா, மனது எல்லாமே இருக்கும். ஒரே வார்த்தையில என்ன போடுவார்? அல்லாட்ட நீ பார்த்துக்கோ. அவன் தான் பார்த்துக்கிறான். இருந்தாலும் முறையாக அவரிடத்துல தெளிவாக சொல்வது கடமை அல்லவா? இன்றைய இஸ்லாமியர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் என்றால், கேட்பதற்கு 1000 மடங்கு இருந்தாலும் கேட்பதற்கு அவர்கள் படிப்பு, அவருடைய அந்த சுய மரியாதை தடுக்கிறது. இன்னைக்கு நிறைய தலைமுறை, முதல் தலைமுறை நல்லா படிச்சுட்டாங்க குடும்பத்தில். அவங்க கூட எல்லாம் போய் நீங்க அல்லாட்ட கேளுங்க சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஐடி, நாங்க பேங்க்ல வேலை செய்யறோம், நாங்க அங்க வேலை செய்யறோம், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், எங்க கிட்ட நல்ல படிப்பு இருக்கு, எங்க கிட்ட நல்ல சம்பளம் இருக்கு, எங்க கிட்ட நல்ல வேலை இருக்கு, வேற எதுவும் நாம கேட்கிறோம். அவங்க சொல்ற காரணங்கள் நாம கவனிக்கணும். படிப்பு, வேலை, சம்பளம், இது மாத்திரம் நம்ம இந்த உலகத்தில் வாழ வச்சால், இதெல்லாம் தாண்டி அல்லாட்ட நாம கேட்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். உலகம் சார்ந்ததை கேட்டால் நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மடையர்கள். உலகம் மறு உலகம் இரண்டையும் சேர்த்து கேட்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் புத்திசாலிகள், அப்போதுதான் நீங்கள் அறிவாளிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காமிக்கிறார்கள். கதாலிக்க முன்சில் மூமினீன், அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார். நபிமார்கள் சஹாபாக்களுக்கு தந்த பதிலை போன்று மூமின்களுக்கு நாம் பதில் தருவோம். மூமின்களை நீங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுவும் இன்றைய இஸ்லாமியர்கள் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று அல்லாஹ்ட்ட கேட்கறத முன்னாடி யார் யாருக்கும் போய் கேட்கலாம். அவர் 2 வாட்டி சூடு ஓடி விட்டா 4வது வாட்டி அவங்க தான் குடும்பத்துக்கு எல்லா வாசலத்திலிருந்து வர்ற மாதிரி அந்த அவர் வாசலே நாரிட்டு கிடக்கும். அவர் குடும்பமே காத்துல பறந்துட்டு கிடக்கும். இவர் அவருக்கு வாசல டவுன் எடுத்துட்டு கிடப்பார். நீங்க ஏதாவது பார்த்து சொன்னீங்கன்னா வீட்டுல பரக்கத்து வரும், ரஹமத்து வரும். பரக்கத்து ரஹமத்து வருவதற்கு ஒரு வாசல் என்றால் அது இந்த பள்ளிவாசல் தான். வேறு எவன் வாசலிலும் போய் இருக்கக்கூடாது. அப்படி நின்றால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் அழிந்து போகும். பாந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகுங்கள். கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். இன்றைய சூழலில் வாலிபர்கள், யுவதிகள் வீடோ பள்ளிவாசல் எங்கேயாவது யாராவது பார்த்தது உண்டா? 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு வாலிபரால் ஒரு பள்ளிவாசல உட்கார்ந்து யா அல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிச்சு தன் குடும்பம், தன் உறவு, தன் மஹல்லா, தன் ஊரு, தன் நாடு, ஒட்டுமொத்த உலகம் கேட்ட சரித்திரம் ஒரு வாலிபர், ஒரு யுவதியிடம். ஆனா பேஸ்புக்கை கையில வச்சுட்டு நோட்டு வாங்கி திருப்பாய் எல்லாமே பண்ணுவாங்க.
குறிப்பா இந்த வரலுக்கு நிறைய